நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்க. வந்து சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய கணவருக்கு என்னை பிடிக்கலை, என் கணவருக்கு என்னை பிடிக்கலை. பிடிக்காமல் என்ன சொல்லிட்டாருன்னா, உன் முதுகு என் அம்மாவுடைய முதுகு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நீ அம்மா மாதிரி இருக்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு திஹார் செய்கிறதுன்னு அர்த்தம். நீ வேணாம் அப்படின்னு அர்த்தம். அம்மா அம்மா தான், மனைவி மனைவி தான். நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க, என்னுடைய மனைவி எனக்கு உன்னர் அம்மானு. அப்பட்டமான தவறு, அது குற்றம். அப்படி சொல்லக்கூடாது. மனைவி என்பவள் மனைவி தான், தாய் என்பவள் தாய் தான். நான் யாரையும் என்ன செய்ய முடியாது, யாரோடும் ஒப்பிடவெல்லாம் முடியாது. எல்லாரும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நான் ரொம்ப அறிவாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரில, இல்லை ஒரு விளம்பரத்துக்காக சொல்கிறாங்களான்னு தெரில. நிறைய பேர் இதை சொல்லுவாங்க. எனக்கு 2 தாய், ஒரு தாய் என்னுடைய பெற்ற தாய், என்னோடு வந்த என்னை கட்டி கொண்ட மனைவியை தாயின்வான். சொல்லவே கூடாது, ஒரு குற்றம். மார்க்கம் அப்படி சொல்லவே கூடாதுங்குது. ஒப்புக்கு கூட உன்னுடைய தாயை ஒப்பிட்டு சொல்லாத. தாய் வேற, தாரம் வேற. அதுக்கான ஹக்கு வேற, இவங்களுக்கான ஹக்கு வேற. எல்லாம் வேற வேற. அதோடு என்ன செய்ய முடியாது, எதையும் ஒப்பிட முடியாது. அப்போ பாருங்க, அவர் திஹார் செய்கிறார். ஏன் என்னுடைய தாயை போன்று இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொல்லுவாங்க, அந்த முதுகையோ அந்த ஏதாவது ஒரு உடலையோ வர்ணித்து, ஒரு பகுதியை வர்ணித்து, இது என்னுடைய தாயை போன்று இருக்க அப்படின்னா நீ எனக்கு என்னது தேவையில்லை அப்படின்னு அர்த்தத்துக்காக சொல்லப்படுறது. அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்காங்க. நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருக்குது. ஒரு விஷயம் தனக்கு தெரியலன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருந்துருவாங்க, பதில் இருக்காது. ஏன்னா நான் எதையும் மார்க்கத்திலிருந்து நான் என்ன செய்ய முடியாது, நானாக எதையும் சொல்கிறதுக்கு அனுமதி கிடையாது. மார்க்கம் எனக்கு சொல்லித்தந்தால் நான் சொல்லுவேன். அல்லாஹ் இதுக்கு என்னன்னு சொல்லலை, அமைதியாக இருக்கிறாங்க. அடுத்த நாள் சொல்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க. அடுத்த நாள் அமைதியாக இருக்காங்க. அப்போ நான் சொல்கிறது அல்லாஹ் கேட்குறானா இல்லையா? நான் இவ்வளோ கத்திட்டு இருக்கிறேன், என் உரிமையே போகுதுன்னு நான் கத்திட்டு இருக்கிறேன், அல்லாஹ் கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா உச்சபட்சமான கோபத்தில் கத்துறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஸ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹ ஸமீஉம் பஸீர். நீங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டீங்களோ, அந்த அம்மா டெய்லி வந்துச்சுல, யார்கிட்ட, அல்லாஹுடைய தூதர்கிட்ட தினமும் சொல்லுது, இப்படி சொல்லிட்டாரு, என்ன நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டீங்க பார்த்தீங்களா,